ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு பாடம் 5 பயிற்சி 5.1ல் 10வது கணக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் இதுதான் ஃபஸ்ட் டைமாக என் சேனலை வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம கொஸ்டின் என்ன தந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ABCDன்னு 4 முனைகள் தந்திருக்காங்க. ஓகேவா? இந்த 4 முனைகளும் இணைகரத்தின் முனை புள்ளிகள் என காட்டுக. ஓகேவா? இணைகரத்தை அமைக்குமா அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. இந்த 4 முனைகளும் இணைகரத்தை அமைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம தீர்வு கண்டுபிடிக்கிறோம். இப்போ நான் அந்த 4 புள்ளிகளையும் பயன்படுத்தி ஒரு இணைகரம் வரைஞ்சிருக்கிறேன். ஓகேவா? 4 புள்ளிகளையும் பயன்படுத்தி ஒரு இணைகரம் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ இணைகரத்துக்கு நம்மளுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு எதிரெதிர் பக்கங்கள் வந்து என்னதாக இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். அப்படிங்கும்போது இதில் ஏபியும் சிடியும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அதுபோல் ஏடியும் சிபியும் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதனோட சாய்வு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆப்போசிட் அந்த எதிரெதிர் பக்கங்களுக்கு சாய்வு கண்டுபிடிச்சி நம்மளுக்கு ஒன்று போல இருந்துச்சு அப்படிங்கும்போது அது இணைகரத்தை அமைக்கும். என்னன்னா இணைகரத்தின் மூலை விட்டங்கள் இரு சம கூறிடும். சரியா? இப்போ இதுதான் மூலை விட்டம். பிக்கும் டிக்கும் ஒரு மூலை விட்டம், அதே போல் ஏக்கும் சிக்கும் ஒரு மூலை விட்டம். சரியா? இப்போ இந்த இணைகரத்தின் மூலை விட்டங்கள் வந்து ஒன்றை ஒன்று இரு சம கூறிடும். இதுதான் இரு சம கூறிடும். சரியா? அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிக்கும் டிக்கும் சிக்கும் ஏக்கும் இதுக்கு ரெண்டுக்கும் தனித்தனியாக நடுப்புள்ளி கண்டுபிடிச்சு அந்த நடுப்புள்ளி நமக்கு ஒரே போல் ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா இது நம்மளுக்கு கன்ஃபார்மாக ஒரு இணைகரத்தை அமைக்கும்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க தொடங்கலாம். இப்போ நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு நம்மளுக்கு ஈக்குவல் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஏடிக்கும் பிசியோட சாய்வு நம்ம முதலையா கண்டுபிடிக்கிறோம். ஏடியின் சாய்வு கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டாக ஏடியின் சாய்வு இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஏ முனை எழுதிக்கோங்க. ஏ முனை 2.5, 3.5, டி முனை -5, 5. ஓகேவா? இப்போ இந்த சாய்வை நம்ம M1ன்னு எடுத்துக்கலாம். ஏடியின் சாய்வு M1 is equal to ஃபார்முலா என்ன வரும்? y2 minus y1 by x2 minus x1. சரியா? இப்போ இதில் நம்ம y1 x1 அதை எடுத்துக்க போகிறோம். இது x1, இது y1, இது x2, இது y2. ஃபார்முலாவில் பிரதியிடுறோம். y2ஓட வேல்யூ 5 மைனஸ் y1ஓட வேல்யூ 3.5 பை x2ஓட வேல்யூ -5, x1ஓட வேல்யூ -2.5. ஓகேவா? இப்போ 5லேருந்து 3.5 நம்ம கழிக்க போகிறோம். ஓகேவா? 5லேருந்து 3.5 கழிக்கும்போது நம்மளுக்கு என்ன வரும்? 1.5 பை மைனஸும் ரெண்டுமே ஒரே குறியாக இருக்கிறனால நம்ம அதை கூட்டுறோம். சரியா? கூட்டிட்டு மைனஸ் குறியை போடுறோம். -5ஐயும் 2ஐயும் கூட்டும்போது 7.5. இதனோட ஆன்சர் நம்மளுக்கு இப்போ 7.5 கிடச்சிருக்கு. இனி இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 15ஆம் வாய்ப்பாடுக்கு நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? 15ஆம் வாய்ப்பாடுக்கு நம்ம கேன்சல் பண்ணும்போது 15. சரியா? அப்படிங்கும்போது நம்ம என்ன வரணும்? புள்ளி இருக்கிறதுனால நம்ம 0.1 போடணும். இது வந்து I15 75. இங்கே 7.5 இருக்கிறதுனால இங்கே என்ன பண்ணுறோன்னா 0.5 போட்டுக்கிறோம். இதில் வந்து மைனஸ் வரும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இது -0.1 பை 0.5 இருக்கும். இனி இதில் ஒரு தசமம் இருக்குது. ஓகேவா? புள்ளிக்கு வலது பக்கத்துலேருந்து நம்மளுக்கு என்னது ஒரே ஒரு தசமம் இருக்கிறதுனால நம்ம அதை 10ஆல் 2 பக்கமும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த தசமத்தை நம்ம போக்க போகிறோம். ஓகேவா? அதனால் 10ஆல் பெருக்கிக்கிறோம். மேலேயும் கீழேயுமா பெருக்கும்போது இந்த 0வை கொண்டு இங்கே பெருக்கும்போது நம்மளுக்கு இது -1 மாறிடும். இது 0 கொண்டு இங்கே பெருக்கும்போது 5 மாறிடும். சரியா? இப்போ இதுதான் ஏடியின் சாய்வு. ஏடியின் சாய்வு அதாவது நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? M1. ஓகேவா? அடுத்து எதனோட சாய்வு கண்டுபிடிக்கிறோன்னா பிசியின் சாய்வு கண்டுபிடிக்கிறோம். இதில் பி முனையை எழுதிக்கலாம். பி முனை 10, -4, சி முனை 2.5, -2.5. இப்போ இந்த இடத்துல இது x1, இது y1, இது x2, இது y2. இனி ஃபார்முலா எழுதிக்கலாம். பிசியின் சாய்வு இதை நம்ம M2ன்னு எடுத்துக்கலாம். இந்த சாய்வை நம்ம M2ன்னு எடுத்துக்கலாம். M2 is equal to y2 minus y1 by x2 minus x1. இதில் y2ஓட வேல்யூ என்ன வருது?
மைனஸ் 2.5 y1ஓட வேல்யூ மைனஸ் ஆஃப் y1க்கு வந்து இங்கே மைனஸ் வேல்யூ இருக்குன்னா ப்ராக்கெட்டில் -4 எழுதிக்கிறோம் பை x2ஓட வேல்யூ 2.5 மைனஸ் x1ஓட வேல்யூ 10 மைனஸ் 2.5 மைனஸையும் பெருக்கும்போது +4 டிவைடட் பை 2.5ல் இருந்து 10 கழிக்கிறோம் ஓகேவா இது 10லேருந்து 2.5 கழிக்கும்போது நம்மளுக்கு 7.5 வரும் பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் குறி இருக்கனால இங்கே மைனஸ் குறி போட்டுக்கிறோம் இனி இது மேலே இருக்கிறத நம்ம கழிக்கிறோம் 4லேருந்து 2.5 கழிக்கும்போது நம்மளுக்கு 1.5 கிடைக்கும் பை -7.5 சரியா இப்போ இது சேமாக நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோமா ஏடியின் சாய்வு அதே வேல்யூ தான் ஓகேவா அதனால் நம்ம அதுக்கு ஆன்சரை நம்ம என்ன எழுதிக்கிறோம் -1/5ன்னு எழுதிக்கிறோம் சரியா பிசியின் சாய்வு m2 = -1.1/5 இப்போ நமக்கு m1 m2 சமமாக இருக்குது ஓகேவா therefore m1 = m2 ரெண்டும் நமக்கு சமமாக இருக்கறனால அந்த ரெண்டு கோடுகளும் நமக்கு இணையாக இருக்கும் ஓகேவா ஏடி இணை பிசி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்துக்கு கண்டுபிடிச்சிட்டோம் அது இணைன்னு கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா சமன் கண்டுபிடிச்சிட்டோம் இனி அடுத்த ரெண்டு சாய்வு கண்டுபிடிக்கிறோம் அடுத்து ஏபியின் சாய்வு கண்டுபிடிக்கிறோம் ஏபியின் சாய்வு இதில் ஏ முனை எழுதிக்கோங்க ஏ புள்ளி 2.5 3.5 பி முனை 10 -4 இதில் இது x1 இது y1 இது x2 இது y2 இதில் ஏபியின் சாய்வு m3ன்னு எடுத்துக்கிறோம் ஏபியின் சாய்வு m3 = ஃபார்முலா என்னது y2 - y1 x2 - x1 சரியா இப்போ வேல்யூஸ் எல்லாம் பிரதியிட போகிறோம் y2ஓட வேல்யூ என்ன வேல்யூ பிரதியிடணும் -4 y1ஓட வேல்யூ -3.5 பை x2ஓட வேல்யூ 10 மைனஸ் x1ஓட வேல்யூ என்னது 2.5 மேலே ரெண்டும் ஒரே குறியாக இருக்கிறதுனால நம்ம அதை கூட்டிக்கலாம் 4ஐயும் 3ஐயும் கூட்டும்போது 7.5 பை இதையும் கழிக்கும்போது 10லேருந்து 2.5 கழிக்கும்போது என்ன வரும் +7.5 வரும் சரியா இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு தடவை இருக்கும் இதுவும் ஒரு தடவை ரெண்டும் ஒன்று போல் இருக்கனால நம்ம அதை கேன்சல் பண்ணிக்கிறோம் ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா -1 சரியா இப்போ இது ஏபியின் சாய்வு அதாவது m3 ஓகேவா ஏபியின் சாய்வு m3ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு -1 லாஸ்ட்டாக சிடியின் சாய்வு கண்டுபிடிக்கிறோம் இல்லை சி முனை 2.5 -2.5 டி முனை -5 ஓகேவா இதில் இந்த இடத்துல x1 இது y1 x2 y2 இப்போ நம்ம சாய்வு கண்டுபிடிக்கிறோம் சிடியின் சாய்வு m4ன்னு எடுத்துக்கிறோம் = y2 - y1 x2 - x1 நீங்கள் வந்து ஒரே ஒரு தடவை ஃபார்முலா எழுதினாலும் தப்பு கிடையாது எல்லா இடத்துலையும் எழுதினாலும் தப்பு கிடையாது ஓகேவா இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் எழுதும்போது உங்களுக்கு வந்து அந்த வேல்யூஸ் பிரதியிடும்போது உங்களுக்கு வந்து தப்புலாம் பிரதியிடலாம் அதனால தான் நான் எல்லா இதுலேயுமே ஃபார்முலாஸ் எழுதியிருக்கேன் ஓகேவா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல எழுதினா கூட உங்களுக்கு தப்பு கிடையாது ஓகேவா இப்போ இல்லை y2ஓட வேல்யூ என்னென்னா 5 மைனஸ் y1ஓட வேல்யூ ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இங்கே -2.5 ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுருக்கிறேன் அது x2ஓட வேல்யூ -5 x1ஓட வேல்யூ -2.5 = 5 மைனஸை +2.5 பை இது -5 -2 ரெண்டும் ஒரே குறியாக இருக்காங்க ரெண்டுத்தையும் கூட்டிட்டு மைனஸ் வேல்யூ எழுதிக்கிறோம் -7.5 இனி மேலே இருக்கிறது கூட்டுறோம் 5ஐயும் 2ஐயும் கூட்டும்போது 7.5 பை -7.5 ஓகேவா இதையும் அப்படியே கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 1 வரும் ஓகேவா -1 இது சிடியின் சாய்வு m4 = -1 ஓகேவா இப்போ நம்ம இதுலேயும் நம்மளுக்கு ரெண்டு சாய்வும் நம்மளுக்கு ஒன்று தான் கிடச்சிருக்கு ஏபியின் சாய்வும் சிடியின் சாய்வும் நம்மளுக்கு ஒரே சாய்வாக இருக்குது ஓகேவா m3 = m4 therefore எந்த ரெண்டு கோடுகளும் இணையாக இருக்கும் m3 வந்து எதனோட சாய்வை கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஏபியின் சாய்வு ஓகேவா அடுத்து m4 வந்து எதனோட சாய்வு சிடியின் சாய்வு ஓகேவா அப்போ ஏபியும் சிடியும் நமக்கு இணைன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரியா இப்போ நம்ம இதிலேருந்து என்ன நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா எதிரெதிர் பக்கங்கள் ஒன்றுக்கொன்று இணைன்னு நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியுது சரியா நம்ம இப்போ எழுதிக்கணும் ஆன்சர் இதை வந்து நம்ம சமன்பாடு 2 எடுத்துக்கலாம்
ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சிருக்கோமா, ஏடி இணை பிசி, அதை வந்து சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த 1 மற்றும் 2லேருந்து நம்மளுக்கு அது நாற்கரம் வந்து ஏபிசிடி, சரி இணை நாற்கரம் ஏபிசிடியே எதிரெதிர் பக்கங்கள் ஒன்றுக்கொன்று இணை நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியுது. சரியா? இப்போ 1 மற்றும் 2லிருந்து ஏபிசிடியின் எதிரெதிர் பக்கங்கள் இணை. இந்த நாற்கரம் வடிவத்திலிருந்து நம்மளுக்கு எதிரெதிர் பக்கங்கள் இணையாக இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக் என்னதாட்ட ஆயிரும், அது ஒரு இணைகரமாட்டம் ஆயிரும். ஓகேவா? அதனால தான் நம்ம இங்கே வந்து இணை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? இப்போ இனி நம்ம அந்த மூலை விட்டங்கள் ஒன்றைக்கொன்று இரு சமக்கூறிடும், அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே ஃபஸ்ட் அந்த படத்தில் சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? இதுதான் படம். இதில் எது நடுப்புள்ளி நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும், ஏசிக்கு நடுப்புள்ளியும் பிடியோட நடுப்புள்ளியும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரெண்டு நடுப்புள்ளியும் கண்டுபிடிச்சி நம்மளுக்கு அந்த நடுப்புள்ளி நம்மளுக்கு 2 ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு கன்ஃபார்மாக வந்து என்னது ஒரு இணைகரம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏசியின் நடுப்புள்ளி கண்டுபிடிக்கேன். இல்லை ஏ முனை எழுதியிருக்கேன், இது சி முனை எழுதியிருக்கிறேன். இது x1, இது y1, இது x2, இது y2. சரியா? மார்க் பண்ணியாச்சு. இனி நடுப்புள்ளிக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். ஏசியின் நடுப்புள்ளி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன வரும், x1 + x2/2 y1 + y2/2. இதில் புள்ளிகளை குறிச்சிக்கலாம், பிரதியிடுறோம். ஓகேவா? x1ஓட வேல்யூ 2.5 ப்ளஸ் x2ஓட வேல்யூ 2.5/2, y1ஓட வேல்யூ 3.5, y2ஓட வேல்யூ -2.5/2. இதுலேருந்து 2.5 நம்மளுக்கு கூட்டும்போது என்ன வரும், 5/2, 3.5லேருந்து 2.5 கழிக்கிறோம். ஓகேவா? 3லேருந்து 2 கழிக்கும்போது என்ன வரும், 1/2. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 2ஆம் வாய்ப்பாடுக்கு கேன்சல் பண்ணும்போது 2 2 4 மீதி 1, அதுக்குனால புள்ளி வச்சுக்கிறோம், அது போகாது. அப்புறம் அந்த 1ல் 0 போடும்போது 10 மாறிடுமா, 10ல் எத்தனை தடவை 2 இருக்கும், 5 தடவை இருக்கும். ஓகேவா? அதே போல் இதையும் கேன்சல் பண்ணிக்கிறோம். 2 1 வந்து போகாது, அதனால் புள்ளி வச்சு நம்ம திரும்ப 0 போடுறோம். 0 போடும்போது I2 10. சரி, இப்போ நம்மளுக்கு 0.5 கிடச்சிருக்கு. இப்போ இது ஏசியின் நடுப்புள்ளி என்ன வரும், ஏசியின் நடுப்புள்ளி இஸ் ஈக்குவல் டு 2.5 I 0.5. ஓகேவா? இதே இது நம்மளுக்கு எதனோட நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும், என்ன ஒன்று பிடி நடுப்புள்ளி இதே வேல்யூ கிடச்சிச்சுன்னா நம்மளுக்கு அது மூலை விட்டங்க இரு சமக்கூறியிடன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்து பிடியின் நடுப்புள்ளி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? பிடியின் நடுப்புள்ளியில் பி முனை எழுதியிருக்கிறேன், டி முனை எழுதியிருக்கிறேன். இதில் வேல்யூஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது x1, இது y1, இது x2, இது y2. ஓகேவா? இப்போ பிடியின் நடுப்புள்ளி ஃபார்முலா எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, x1 + x2/2, y1 + y2/2. இதில் x1 புள்ளி என்னது 10, x2 புள்ளி -5/2, y1 -4, y2 +5/2. இது கழிக்கும்போது 10லேருந்து 5 கழிக்கும்போது 5/2, 5லேருந்து 4 கழிக்கும்போது 1/2. சரி, இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது என்ன தான் வரும், 1, இதில் 2.5, இதில் 2, இங்கே 0.5. பிடியின் நடுப்புள்ளி இஸ் ஈக்குவல் டு 2.5, 0.5. சரியா? இப்போ நமக்கு அதுவும் வந்து ஏபியும் நடுப்புள்ளியும் நம்மளுக்கு என்ன தான் கிடச்சிது, 2.5, 0.5 தான். ஓகே, அப்போ ரெண்டுக்கும் நமக்கு சமமாக இருக்குது. சரியா? ஏபியின் நடுப்புள்ளி, சரி ஏசியின் நடுப்புள்ளி, சியின் நடுப்புள்ளி இஸ் ஈக்குவல் டு பிடியின் நடுப்புள்ளி. நமக்கு இதுலேருந்து தெளிவாக தெரியுது, ஏடி இணை பிசி, அதே போல் ஏபி இணை
CD. ஓகேவா? இது நம்ம சாய்வு அங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது நம்ம இணைந்து தெரியுது. ஓகேவா? மற்றும் மூலை விட்டங்கள் என்னது ஒன்றுக்கொண்டு இரு சம குறியிடுது. அதனால் நடுப்புள்ளி நம்ம சமன் கண்டுபிடிச்சதுனால இது மூலை விட்டங்கள் என்னது ஒன்றுக்கொண்டு நமக்கு இரு சம குறியிடுது. ஓகேவா? மற்றும் மூலை விட்டங்கள் ஒன்றுக்கொன்று இரு சம குறியிடும். Therefore நமக்கு கொடுக்கப்பட்ட புள்ளிகள் என்ன புள்ளிகள்? ABCD புள்ளிகள் ஒரு இணைகரத்தை அமைக்கும். அவ்வளோதான் அந்த 10வது கணக்கு. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.